வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் 65 பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். 1 கிலோ கோழி நான் எலும்போடு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 முட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/3 கப் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். நம்ம எல்லா மசாலா பொடியையும் உப்பையும் கோழியோட இப்போ சேர்த்துக்கலாம். அது கூடவே எலுமிச்சை சாறு, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன ஜீரகம், பெப்பர், பெருஞ்சீரகம், முட்டை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது கூடவே சோள மாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு கோழி மசாலையில் ஊறணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகினதுக்கு அப்புறம் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கோழியையும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஹீட்டில் தான் நம்ம கோழியை பொரிக்கணும். இல்லாட்டினா கோழி வெளியே கருத்துரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ கோழி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. குறைஞ்சது 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம கோழியை பொரித்து எடுத்துக்கலாம். சுவையான சிக்கன் 65 தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.